இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you most welcome to the covenant of the day. God is good. கர்த்தர் நல்லவர். And today is 30th November 2024 Saturday. இந்த நவம்பர் 30ஆம் தேதி 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக 1924 அந்த ஆண்டிலே சீயோன் பேராலயம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு 100 வருஷம் நிறைவு பெறுகிறது நம்முடைய சீயோன் பேராலயம். நம்முடைய முன்னோர்கள் கட்டி கொடுத்த ஆலயம். இந்த மலேசியா தேசத்திலே பிரிக்ஃபீல்டிலே கம்பீரமாய் நிற்கிற தேவ ஆலயம், பேராலயம், அதுதான் சீயோன் பேராலயம். அது நம்ம கொடுத்த கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. நாம் ஜெபிக்கும்போது அவர் ஜெபத்தை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். தலைமுறை இந்த ஆலயத்தில் ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்தார். எத்தனையோ ஊழியக்காரர்கள் வந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். குடும்பமாக ஆராதிக்கிற இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்து ஆசீர்வதிக்கிறது. ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் God's mighty and upon each family. Let us praise God, let us thank God, let glorify God. Hallelujah. இந்த நல்ல நாளிலே, சந்தோஷமான நாளிலே நாம் தொடர்ந்து பவுல் சொல்லுகிற வார்த்தையை பார்ப்போம். அது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். Have we not power to eat and to drink? புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? பவுல் கேள்வி கேட்குறாரு. சாப்பிட்றத பற்றி தானே பேசுகிறாரு. விக்கிரங்களுக்கு படைத்ததையும் அல்லது எந்த பொருள் சாப்பிட்டா தீட்டு இல்லையா, இவைகளெல்லாம் குறித்து. ஏன்னா புது கிறிஸ்தவர்கள், புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், புதிய நாமம், புதிய வழி, புதிய சத்தியம் எல்லாம் புதிதாக இருக்கிறது. ஆகவே பழையதையும் எல்லாத்தையும் கலந்து குழம்பி போயிருக்கிற சமயத்தில் தான் பவுல் இவைகளை விளக்கி சொல்லுகிறார். Sometimes Old Testament, the New Testament, when you talk about law and you talk about grace, we'll have confusions, இவையெல்லாம் தப்பாக புரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பவுல் விளக்கிறாரு. ஐயா, ஊழியக்கார எங்களுக்கு, அப்போஸ்தலனாக எங்களுக்கு உரிமை இல்லையா, அதிகாரம் இல்லையா? நாங்கள் எது வேணாலும் சாப்பிடலாமே. ஆமாம், அப்படிதான் சொல்கிறாரு. புசிக்கும் குடிக்கும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றார்? அப்படின்னா ஏன் நாங்கள் செய்யலை? கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை நியாயம் விசாரிப்பார். ஆகவே நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிறதை நாம் செய்ய வேண்டும். ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். The Holy Spirit is leading us and guiding us. We have to listen to the Holy Spirit and obey. When you read and meditate, we need to obey. ஆமாதாங்களே, ஆண்டோடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கும் பொழுது அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த மகிழ்ச்சியான நாளிலே மாலை 4 மணிக்கு ஸ்தோத்திர நன்றி ஆராதனை ஆலயத்தில் நடைபெறுகிறது. எல்லாரும் வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. மாலையில் 7:30 மணிக்கு ஐக்கிய உணவு இருக்கிறது. பெயர் கொடுத்தவங்களாம் வாங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடும் குடும்பத்தோடு இருக்கும். இன்னும் ஆண்டவருடைய பிரசன்னம் அதிகமாக இந்த ஆலயத்திலே ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் பொழுது அங்கு அற்புதங்கள், அடையாளங்கள் கர்த்தர் செய்வார். சாலமோனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஐயா, என் கண் இதயம் இந்த ஆலயத்திலே இருக்கும் என்று. அதே ஆண்டவர், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஆலயத்திலே நீங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது என்னுடைய கண்ணும் என் இதயம் இங்கே இருக்கும். My heart will be here. So let dear brothers and sisters come and worship the Lord. Let us praise God. Let us thank God. Let's seek for His presence and you can see wonder things happening in your life. கர்த்தர் நல்லவர். அவர் போதுமானவராக இருக்கிறாரு. உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, நீ நன்மை செய்கிறவர். தொடர்ந்து உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மை செய்யுங்க. தடையெல்லாம் எடுத்து போடுங்க. 100 ஆண்டை நாங்கள் காண உதவி செய்தரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். நல்ல சூழ்நிலை கொடுங்க. ஒரு அற்புதம் செய்கிற ஆண்டவர், அற்புதம் செய்யுங்க. உன் கரத்திலே நன்றியோடு துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நீ பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்காக நீ என்ன தியாகம் செய்திருக்கிறாய்? Take care and God bless.